நாம மட்டும்தான் எல்லாம் இருந்தும் தனியா இருக்க போல ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு நினைச்சா இந்தியால பல பேர் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா உலகத்திலேயே நிறைய பேர் தனிமையா இருக்க கண்ட்ரில 2வது இடமா. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஆனா நாம மட்டும் இந்த லிஸ்ட்ல இல்ல, நீங்க எல்லாம் ஏன்டா இருக்கீங்கன்ற போல நிறைய பேர் இருக்காங்க. ஹோ நைஸ். சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு போரிங்கான நியூஸ் நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. முதல்ல நீங்க லோன்லியா ஃபீல் ஆகலையா? எழுந்து போய் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த 3 கேள்வியை கேளுங்க. என்னோட உண்மையான குணத்தை பத்தி தெரிஞ்சவங்க யாருனா இருக்காங்களா? அவங்க கூட நானா இருக்க முடியுமா? அவங்க ஜட்ஜ் பண்ணாம. எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்களா? இதுல எதனா ஒரு கேள்விக்கு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட்ல உங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்க கண்டிப்பா லோன்லியா தான் ஃபீல் பண்றீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சர்வே தான். அவங்க நிஜமா இதை பண்ணாங்களான்னு கூட தெரியல, பட் நம்ம இதை ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை ஓப்பனா சொல்லுங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கூடவே நிறைய சிம்டம்ஸ் இருக்கு, இதை முன்னாடியே கண்டுபிடிக்க பாஸ் பண்ணி பாருங்க. பட் ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தா இது இருக்குன்னு கிடையாது, பட் மேபி. அப்போ இந்தியானாலே லார்ஜ் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டியில் ஒன்றா வாழ்கிறோம், ஸோ கண்டிப்பாக கனெக்டடாக தான் இருப்போம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே ஃபேக்கா? உள்ளே இருக்க பிரச்சனைகளை மூடி மறைக்கிறதுக்காக சுண்ணாம்பு போட்டு பூசி வச்சிருக்காங்களா என்ன? எப்பயும் போல் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக நேரம் ஃபோன் நோண்டுறது, சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்கிறது, ஒர்க் ப்ரெஷர் அண்ட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிற ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே தான் தனிமையாக ஃபீல் ஆகிற முக்கிய பங்காம். இதை பற்றி படிக்கும்போது நானுமே சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். கூடவே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்லைனில் சாட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னதான் டிஜிட்டலாக கனெக்ட் ஆகியிருந்தாலுமே ஃபிசிக்கல் கனெக்ஷன் மிஸ் ஆகுதுல்ல. ஸோ நம்ம உலகம் முன்னேறி போகல, பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வர மாதிரி டிஜிட்டல் பிரிசன் கான்செப்ட்லாம் கொண்டு வருவாங்க போல. ஆனால் இது அப்படியே விட்டா ஃபியூச்சரில் டிப்ரெஷனில் போய் முடியும். அதுக்கப்புறம் ஜென்யூனா யாருன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு கனெக்ஷனை வச்சுக்க ஆசைப்பட்டா கூட நம்ம அதை அலோவ் பண்ண மாட்டோம். ஏன் முயற்சியே எடுக்க மாட்டோம். இந்த சிச்சுவேஷனை நம்ம கண்டிப்பாக ஸ்கூலு, காலேஜ், வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை நம்ம பில்ட் பண்ணியிருந்தா இப்போ இருக்க இடத்த விட வேற இடத்துல கூட இருந்திருக்கலாம், ரைட்? பட் இதெல்லாம் வெறும் கெஸ்ஸஸ் தான். மேபி ஆர் மேபி நாட். ஐ நோ. நிறைய பேர் ஹர்ட் ஆகி இதெல்லாம் வேணாண்டா சாமின்னு இந்த இடத்துல இருக்கவங்களும் இருக்கீங்க. நாம சின்ன வயசுல எழுந்து நடக்க பயந்து அப்படியே கீழே படுத்து உருண்டுட்டே இருந்திருந்தோன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, லவ்னு இப்படி ஒரு அழகான லைஃப்பை நமக்கு நாமே அமைச்சு வந்திருப்போமா? எக்ஸ்பீரியன்சஸில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதே அளவுக்கு கெட்டதும் கண்டிப்பாக வரும். பட் கெட்டதை மட்டுமே பார்த்தா நம்ம லைஃப்பை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஒரு லைஃப் தான் இருக்குது, எழுந்து நடப்போம் வாங்க.